ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. சிஎஸ்கே இந்த சீசன் அவங்களுக்கு ஃபேவரபிளா இது வரைக்கும் அமையல, பட் ஃபார்ச்சுனேட்ஸ் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு மேட்ச், அதுவும் அவங்களோட ஹோம் மேட்சே தோத்துட்டு வராங்க. பட் ஸ்டில் அவங்க இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். இந்த பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னாலே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் இந்த ரெண்டு டீமும் மோதின 7 மேட்ச்ல 6 தடவை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான் வின் பண்ணியிருக்காங்க. டாமினேட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் போட்டு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு பஞ்சாப் இருக்கிற நிலைமைக்கு பாக்குறப்போ கண்டிப்பா பஞ்சாப் தான் எல்லாரோட ஃபேவரட்ஸா இருப்பாங்க. பட் எனக்கு பர்சனலா என்ன தோணுது அப்படின்னா, திஸ் இஸ் த டே ஃபார் சிஎஸ்கே கம்பேக் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஒரு தோல்வியிலேருந்து வர்றாங்க, நிறைய தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் அந்த மைண்ட் சிஎஸ்கே ஹேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேட ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும். இங்கேருந்து தான் பிடிக்க போறாங்க அவங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலி தோணுது. என்ன ப்ரோ நீங்க சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இப்படி சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னா, ஒரு விதத்துல அப்படியும் வச்சுக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் மெயின் ரீசன்ஸ் அப்படி என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, அவ்வளவுதான். இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமை விட்டீங்க அப்படின்னா பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி எல்லா டீம்ஸுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நிறையா ஜெயிச்சு தான் ஆகணும். இதை தாண்டி லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான 11 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் அந்த மேட்ச் தோத்துருந்தாலும், என்னதான் நம்ம வந்து ஒழுங்காக விளையாடலை அப்படின்னாலும், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் வந்து ஒரு சரியான ஓப்பனிங். அவங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் நிறைய கேம்ஸ் மட்டும் வாய்ப்பு கொடுங்க, அவங்க கலக்கிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ருத்ராஜ் நம்பர் 3 சூப்பர். இவங்க 3 பேருமே பவர் பிளேயை தாண்டி ஒரு 10 ஓவர் வரைக்கும் சாலிடா ஆடிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த நம்பர் 4 விஜய் சங்கர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி. பட் அவருக்கும் ஜிடியில் இருக்கிறப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திடீர்னு வந்து ஒரு 4 ஓவர் வந்து அவர் வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வர்ற சிவம் டூபே ரொம்ப டேஞ்சர். அங்க வர்ற சிவம் டூபே தான் டேஞ்சரை தவிர நீங்க பவர் பிளேலே இறக்கி ஒரு சிவம் டூபே டேஞ்சர் கிடையாது. அதை நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய மேட்ச் அப்ஸும் இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய சிஎஸ்கே ஹேண்ட்ஸ் தான் ஓங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்காது. மேபி முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக அனுசுல் கம்போஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல முகேஷ் சௌத்ரியோடய போகலாம் அப்படின்னு கூட, ஏன்னா ஒரு கேம்ல நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கூட பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிளேயிங் 11 எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஓகே, அதே பிளேயிங் 11 தான் இருக்கும். ஸோ கான்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் 3 வாட்டி எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கான்வே விஸ் ஹர்ஷதீப் சிங் இன் பவர் பிளே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். ஸோ அவரோட ஓவரை கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோவஸ்ட் பவர் பிளே ரன் ரேட் வந்து சிஎஸ்கே தான் வச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து மேலே கொண்டுட்டு போக ட்ரை பண்ணணும். பஞ்சாபோட பேட்டர்ஸை கட்டுப்படுத்தணும். பஞ்சாபோட பேட்டர்ஸ் கிளிக் ஆனாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3-4 பேட்டர்ஸை கேமை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு ஹர்ப்ரீத் பிரார் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த பிச்சுக்கு கொஞ்சம் சூட் ஆவார் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கேமுக்குள்ள வருவாங்க. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸை கரெக்டாக ஆப்ரேட் பண்றாரு ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னா கேம் வந்து சிஎஸ்கே கையில். ஏன்னா சிஎஸ்கே கிட்ட நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் லைக் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்பின்னர்ஸை யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கேம்குள்ள வந்துருவாங்க. அங்கிட்டு சகல் மட்டும்தான். பட் சகலை டேக் ஆன் பண்ண நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே வச்சிருக்கோம். ஹர்ப்ரீத் பிரார் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நம்ம பசங்க. பட் ஸ்டில் அவரையும் அடிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நான் அகைன் சொல்றேன், இந்த டூபே ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 இன்னிங்ஸ்ல வந்து ஐ திங்க் 19 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறேன். அவராலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட இந்த ஸ்பின் ஹிட்டிங் அத்தாரிட்டியை வந்து இந்த வருஷம் ஃபுல் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் நல்லா பண்றாரு அப்படின்னா சிஎஸ்கே நல்லா பண்ணோம். ஆனா ரொம்ப சூப்பரா வந்து ஸ்டீவன் பிளமிங் ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. பவர் பிளேலேயே விக்கெட் விட்டு எங்களோட டாப் ஆர்டர்ஸ் திணறதுனால எங்களோட பவர் ஹீட்டரான சிவம் டூபே மாதிரி ஆளுக்கு அந்த ஃப்ரீடமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் அந்த விக்கெட்ஸ் உழுகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேலே பவர் பிளேயை பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி சிஎஸ்கே டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னா இந்த கேம் சிஎஸ்கே வின்னு. பட் கமிங் டு தி பஞ்சாப் சைடு, அவங்களையும் நம்ம குறைச்சி இடம் போட்டுறக்கூடாது. செம்ம டீம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு
நிறையா போராடுவாங்க. நிறையா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நேகலோத்திரா நல்லா ஆடுறாரு, மேக்ஸி இருக்காருங்க, அப்புறம் ஸ்டாயினிஸ் இருக்காரு. ஸ்டேஸ் ஐயரோட ட்ரீம் சீசனாக அது இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பனர்ஸ் தெரியும், அந்த பிரியன்ஸ் ஆரியா, அதுக்கப்புறம் வந்து பிரப்சிம்ரன் சிங், அவங்க 2 பேரும் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் தான். அண்டு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்கே இருக்காரு. ஆனால் ஷெட்கே பதில் தான் எனக்கு தெரிஞ்சு ஹர்ப்ரீத் ப்ராரை கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஷஷாங்க் சிங் இருக்காரு. பவுலிங்கில் அசிதீப் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து நல்ல டீம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லைனா எப்போங்கிற கேட்டகரியில் தான் சிஎஸ்கே இருக்காங்க. இன்னைக்கான டே ஒரு கம்பேக் டேவாக இருக்கும்னு நான் பர்சனலாக திங்க் பண்ணுறேன். மேபி மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இல்லை சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுக்கலாம். உங்களோட கருத்து என்ன? சிஎஸ்கே பஞ்சாப் அடிக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கா? இன்னையிலேருந்து கம்பேக் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கிட்டு நிறையா பேர் வந்து ப்ரோ இந்த புது பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ப்ரோ, அவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வரணும், அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும்னா நான் அகைன் சொல்கிறேங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஷெய்க் ரிஷித்தோ, ஆண்ட்ரே சித்தார்த்தோ, வான்ஸ் பேடியோ இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் பேட்டிங்கில். நான் இல்லைன்னா நான் சொல்லலை, ஒரு பிளேயரை உருவாக்கலாம். ஆனால் அவங்க வந்தால் சிஎஸ்கே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி வேறு லெவலில் விளையாண்டு கப்படிப்பாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ்னாலே முடியலை, திணறாங்க அப்படின்னா வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சின்ன பசங்க மேலே அந்த ப்ரெஷரை இறக்கவே முடியாது. மேபி அவங்கள அடுத்த சீசன் இல்லை ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வேணால் இறக்கிவிடலாமே தவிர அவங்க வந்தாலும் சிஎஸ்கே தோக்கணும் தான். ஏன்னா அந்த பவர் பிளேயை ஃபுல் ஆஃப் பண்ண முடியல நம்மளால். ஸோ அதனால் வந்து அவங்க வந்தால் ஜெயிச்சிருவாங்கங்கிற மைண்ட் செட்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களோட கருத்தை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே, ஸ்டே சேஃப்.